200 படை வீரர்கள் தங்கியிருந்த அமெரிக்க தளத்தை தாக்கிய ஈரான். அதிர்ந்தது சவுதி அரேபியா. போருக்குள் புகும் ஐரோப்பிய ஒன்றியம். ஈரான் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. 2-3 வாரங்களில் ஈரான் போர் முடிப்பேன். டொனால்ட் ட்ரம்ப் புதிய அறிவிப்பு. களமிறங்கியது சீனா. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர புதிய நகர்வு. சுக்குநூறாகும் அமெரிக்காவின் எதிர்பார்ப்பு. 6 மாத கால போருக்கு தயாரான ஈரான். ஹோர்முஸ் திறப்பது எளிதல்ல. 35 நாடுகளுடன் ஒன்று சேரும் பிரித்தானியாவின் அதிரடி நகர்வு. போர் மண்டலமாக ஹோர்முஸ், எங்களை காப்பாற்றுங்கள். பீதியில் கதரும் 2000 மாலுமிகள். ஈரான் மத்திய கிழக்கு தொடர்பில் அமெரிக்கா ஸ்டீலின் இறுதி முடிவு. மத்திய கிழக்கிற்கு திடீரென சென்ற ஹெக்ஜெட். இடம்பெற்ற மிக ரகசிய சந்திப்பு. ஈரானிலிருந்து விரைவில் வெளியேறுவோம். நேட்டோ அமைப்பிலிருந்து விலகும் திட்டம். ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. வளைகுடாவில் குவியும் 3 இரும்பு மலைகள். அமெரிக்காவின் நியூக்ளியர் அதிரடி. ஈரானை சுற்றி வளைக்கப்படும் கடற்படை கோட்டை. சவுதி அரேபியாவின் அமெரிக்காவின் அல்கர்ஜ் விமானப்படை தளத்தில் ஈரான் பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 200 படை வீரர்கள் தங்கியிருந்த தளத்தில் உள்ள பணியாளர்களின் தங்குமிடத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் வான்படை கட்டளை தளபதி தெரிவித்துள்ளார். ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தனது படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மூசாவி அமெரிக்க விமான பணியாளர்கள் கூடியிருந்த இடத்தை இந்த தாக்குதல் வெற்றிகரமாக தாக்கியதாக கூறியுள்ளார். இன்று சவுதி அரேபியாவின் அல்ஹர்ஜில் உள்ள அமெரிக்க விமானிகள் மற்றும் விமான பணியாளர்களின் தங்குமிடத்தை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் தாக்கினோம். இதில் 200 பேர் கூடியிருந்த இடம் தாக்கப்பட்டது. தற்போது AWACS விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் மீதான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக விமான பணியாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களின் பட்டியலும் ட்ரம்ப் மற்றும் ஹெக்ஜெத்தின் இழப்புகள் மற்றும் சேதங்களின் பட்டியலும் உள்ளது என மஜித் மூசாவி கூறியுள்ளார். அமெரிக்க ஆஸ்திரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தலையிடுவதற்கு எதிராக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அண்டோனியோ கோஸ்டாவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதன்போது அந்த அமைப்பின் நிலைப்பாடு ஒருதலைபட்சமானது மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்று ஈரானிய ஜனாதிபதி விமர்சித்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய ஆட்சியின் தாக்குதல்களை சட்டநெறிகள் மற்றும் சர்வதேச கொள்கைகளின் அப்பட்டமான மீறல் எனவும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு விட்டது என்றும் ஆக்கிரமிப்பு நாடுகள் மற்றும் அவற்றின் ஆதரவாளர்களுடன் தொடர்புடைய கப்பல்கள் அணுக முடியாதபடி அது தொடர்ந்து இருக்கும் என்றும் பெசஸ்கியன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் எந்த ஒரு வெளி தலையீடும் கடுமையான மற்றும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். அதன்படி ஈரான் மீதான எதிர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமற்ற அணுகுமுறையை கைவிட்டு அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை வளர்க்கும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலான கொள்கைகளை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை ஈரான் ஆக்கப்பூர்வமான ராஜதந்திரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பேச்சுவார்த்தைகளின் போது குறிவைக்கப்பட்டது என்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் பேச்சுவார்த்தையை விட அழுத்தத்தையே விரும்புகின்றார்கள் என்றும் ஈரானிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் உள்ளார்ந்த தற்காப்பு உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்திய பெசஸ்கியன் குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான தற்போதைய பிராந்திய ஸ்திரத்தன்மை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலியன் விரோத நடவடிக்கைகளின் நேரடி விளைவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானுக்கு எதிரான அழிவுகரமான போக்கை பின்பற்றுவதற்கு பதிலாக ஐரோப்பிய நாடுகள் தங்கள் கொள்கைகளை சர்வதேச சட்டத்துடன் சீரமைக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் மேற்படை கூற்றுகளுக்கு பதிலளித்த ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா இந்த மோதலின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார விளைவுகள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்று விவரித்தவர் ஐரோப்பிய நாடுகள் அதை ஆதரிக்கவில்லை என்றும் அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவால் நிறுத்த முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானை தற்காலத்தில் தள்ளிவிட்டு அவர்களால் அணுவாயுதத்தை தயாரிக்க பிடிக்க முடியாது என்று நாங்கள் உணரும் போது போரிலிருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று அவர் எச்சரித்துள்ளார். அது மட்டுமின்றி எரிசக்தி விநியோகத்தை சீர்குலைத்து உலக பொருளாதாரத்தை ஒழுக்கியுள்ள ஒரு போரை முடிவுக்கு கொண்டுவர ஓர் ஒப்பந்தம் அவசியமில்லை
என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேரடி மற்றும் மறைமுக செய்திகள் பரிமாறப்பட்ட போதிலும் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தமைக்கு பதில் வழங்கும் விதமாக மேற்படி டிரம்பின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதுகுறித்து ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஈரானின் தலையை துண்டிக்கும் செயலில் ஈடுபட மறுத்த ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளை குறிவைத்து அமெரிக்க எரிபொருளை வாங்காதிருக்க வேண்டும் அல்லது வேகமாக தீவிரமடைந்து வரும் போரில் ஈடுபட வேண்டும் என்று கூறியுள்ளார். நீங்கள் உங்களுக்காக போராட கற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு உதவ இல்லாதது போலவே அமெரிக்கா இனி உங்களுக்கு உதவியாக இருக்காது. ஈரான் அடிப்படையில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டது. கடினமான பகுதி முடிந்துவிட்டது. நீங்களே சென்று உங்கள் எண்ணெயை தேடிக் கொள்ளுங்கள் என்று அவர் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரானில் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிக்கும் வகையில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஆகியவற்றை உள்ளடக்கிய 5 அம்ச திட்டத்தை சீனாவும் பாகிஸ்தானும் முன்வைத்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு சீனாவின் ஆதரவை கோருவதற்காக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்போது அமைதியை வலியுறுத்துவதில் இரு நாடுகளும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தங்களிடம் எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவு இருப்பதனால் ஈரானில் நடக்கும் போருக்கு சீனாவின் பதில் இதுவரை மிகவும் மென்மையாகவே இருந்து வருகின்றது. ஆனால் இந்த நெருக்கடி தொடர்ந்தால் உலகின் முக்கிய உற்பத்தியாளராக விளங்கும் சீனாவின் நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு பாதிக்கப்படும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. ஈரானில் நடக்கும் போர் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பெரிதும் விரும்பும் ஸ்திரத்தன்மை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது மோதல் தொடங்கி ஒரு மாதமான நிலையில் பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சீன அரசாங்கம் போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 முதல் 3 வாரங்களுக்குள் போரை முடித்து விடலாம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் ஈரான் குறைந்தது 6 மாத கால போருக்கு தயாராகியுள்ளது என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் எந்த காலக்கெடுவையும் நிர்ணயிக்கவில்லை. தேவைப்படும் வரையில் அவசியமான எந்த வழியிலும் எங்கள் நாட்டையும் எங்கள் மக்களையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அராக்சி, எங்கள் எதிரிகள் தங்களுக்கு என்ன காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. சேதங்களை சந்திப்பதற்கு முன்பு அவர்கள் இந்த போரை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை எங்கள் பரிந்துரை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு போரின் முடிவானது பிராந்தியம் முழுவதும் அமைதியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஈரானில் ஒரு புதிய மற்றும் மிகவும் நியாயமான ஆட்சியுடன் அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறி வந்த போதிலும் தெஹ்ரான் வாஷிங்டனுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை என்றும் அராக்சி தெரிவித்துள்ளார். அதன்போது பேச்சுவார்த்தை என்பது 2 நாடுகள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாகும். எங்களுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் அப்படி ஒன்றும் இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காப்பிடம் இருந்து தனக்கு செய்திகள் வந்துள்ளதாகவும் அமெரிக்காவும் ஈரானும் இடைத்தகர்கள் மூலம் மறைமுகமாக தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அராக்சி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு போரினால் முடக்கப்பட்டுள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக சுமார் 35 நாடுகளின் கூட்டத்தை பிரித்தானியா இந்த வாரம் நடத்தும் என்று அந்நாட்டு பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் அறிவித்தார். சற்று முன்னர் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஸ்டார்மர் இதனை தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜவட் கூப்பர் நடத்துவார் என்று குறிப்பிட்டவர் பேச்சுவார்த்தை நடைபெறும் திகதியை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. கடற்பயண சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் அங்கு சிக்கியுள்ள கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அத்தியாவசிய பொருட்களின் நகர்வை மீண்டும் தொடங்கவும் தேவையான அனைத்து ராஜதந்திர மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் இந்த சந்திப்பு மதிப்பீடு செய்யும் என்றும் ஸ்டார்மர் கூறினார். அந்த கூட்டத்தை தொடர்ந்து போர் நிறுத்தப்பட்ட பிறகு நீரிணையை பாதுகாப்பதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு எமது ராணுவ திறன்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து ஆராய ராணுவ திட்டமிடுபவர்களை நாங்கள் ஒன்று திரட்டுவோம் என்றும் அவர் மேலும் சேர்த்துக் கொண்டார். ஹோர்முஸ் நீரிணை ஊடான பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய தகுந்த முயற்சிகளுக்கு பங்களிக்க தயார் என்று அண்மையில் கையெழுத்திட்ட நாடுகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்கும். பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இதில் கையெழுத்திட்டுள்ளன. இருப்பினும் மக்களிடம் நான் உண்மையை சொல்ல வேண்டும், இதை எளிதான காரியமாக இருக்காது என்று ஸ்டார்மர் எச்சரித்துள்ளார். இதேவேளை ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் பிரான்சுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட சம்மதித்துள்ளதாக ஜப்பானிய பிரதமர் சனே தாகாச்சி அறிவித்துள்ளார். பாதுகாப்பு உறவுகள் மற்றும் கைத்தொழில் ஒத்துழைப்பு குறித்து டோக்கியோவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தக்காச்சி இதனை தெரிவித்தார்.
ஹோர்முஸ் நீரிணையில் கடற்பயண சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தில் தானும் உடன்படுவதாக மக்ரோன் தெரிவித்தார். ஜப்பான் தனது எண்ணெய் தேவையில் சுமார் 90% மத்திய கிழக்கிலிருந்து பெறுகின்றது. நீரிணை மூடப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பை குறைக்க ஜப்பான் தனது எண்ணெய் கையிருப்புகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. தனது அமைதிவாத அரசியலமைப்பின் கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு கண்ணிவடி அகற்றும் கப்பல்களை அனுப்பவும் பரிசீலிக்கலாம் என்று டோக்கியோ தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க ஸ்டீல் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இந்த முக்கிய நீரிணை நடைமுறையில் மூடியுள்ளது. இதனால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. சாதாரண காலங்களில் உலகின் எண்ணெய் மற்றும் தீவிரமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 5 பங்கு இந்த நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர் 5வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் அச்சுறுத்தல்களால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2000 கப்பல்களில் சிக்கியுள்ள 20,000 மாலுமிகளின் நிலை இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. உணவு மற்றும் குடிநீர் தீர்ந்து வரும் நிலையில் சர்வதேச கடல்சார் சட்டங்களின் சிக்கல்களால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர் கூட்டமைப்பின் ஆதரவு குழுவிற்கு வரும் செய்திகளில் சில மாலுமிகள் உயிர்வாழ உணவு, குடிநீர் மற்றும் அடிப்படை தேவைகளை உடனடியாக வழங்கவும், ஐயோ இங்கே குண்டுவெடிப்புகள் நடக்கின்றன, நாங்கள் சாக விரும்பவில்லை, தயவு செய்து எங்களை இங்கிருந்து காப்பாற்றுங்கள் என நள்ளிரவு நேரங்களில் இணைய வசதி கிடைக்கும் போதெல்லாம் மாலுமிகள் கதறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு அசாதாரணமான சூழல். மாலுமிகள் மத்தியில் பெரும் பீதி நிலவுகின்றது என சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர் கூட்டமைப்பின் அரபு நாடுகள் மற்றும் ஈரானுக்கான ஒருங்கிணைப்பாளர் முகமது அராச்சிடி குறிப்பிட்டுள்ளார். போர் தொடங்கிய பிறகு ஹோர்முஸ் நீரிணை பகுதி போர் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. விதிமுறைகளின்படி இப்பகுதியில் பணியாற்றும் மாலுமிகளுக்கு நிறுவனத்தின் செலவில் தாய்நாட்டிற்கு திரும்பும் உரிமை உண்டு. பணியாற்றும் நாட்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பல மாலுமிகள் இத்தகைய ஒப்பந்தங்கள் இல்லாத கப்பல்களில் பணிபுரிகின்றனர். மார்ச் 18ஆம் தேதியிட்ட ஒரு மின்னஞ்சலில் ஒரு மாலுமி, எங்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி நாங்கள் வெளியேற விரும்பினாலும் கப்பல் நிறுவனங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி ஆபத்தான பகுதிகளில் வேலை வாங்குகின்றன, எங்களுக்கு வேறு வழியே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ITF குழுவிற்கு வரும் மின்னஞ்சல்களில் 50% சம்பளம் தொடர்பானவை. பலர் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் வறுமை காரணமாக கப்பலை விட்டு வெளியேற மறுக்கின்றனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நாளைக்கு $16 சம்பளத்திற்கு பணி செய்யும் மாலுமிகள் போர் மண்டல விதிமுறைப்படி அது $32 உயருமா என்று ஏக்கத்துடன் கேட்பதாக ITF குழு தெரிவிக்கின்றது. நவீன கப்பல் போக்குவரத்து துறை மிகவும் சிக்கலானது. ஒரு கப்பல் ஒரு நாட்டில் உரிமையாளரை கொண்டிருக்கலாம், மற்றொரு நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம், மூன்றாவது நாட்டினால் நிர்வகிக்கப்படலாம். சாதாரண காலத்தில் இது வணிகத்திற்கு எளிதாக இருந்தாலும் போர் போன்ற நெருக்கடி நேரங்களில் மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு என்ற குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த நிர்வாக சிக்கல் காரணமாகவே ஆயிரக்கணக்கானோர் நடுக்கடலில் தவித்து வருகின்ற நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 19 கப்பல் சார் விபத்துக்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். உலகில் 1/5 பங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் இந்தியா மற்றும் சீனா போன்ற ஆகிய சந்தைகளில் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. இந்த முற்றுகையினால் உலகளவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருகின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடங்கிய அமெரிக்காவிற்கு இந்த முற்றுகையை உடைக்க சர்வதேச அளவில் அழுத்தம் அதிகரித்து வருகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கவும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தமது இறுதி நிலைப்பாட்டை அறிவித்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் உலகளவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. இதனை முறியடிக்க 35 நாடுகளுடன் பிரித்தானியா இந்த வாரம் அவசர ஆலோசனை நடத்துகிறது. ஈரான் போர் நிறுத்தத்தை விரும்புகின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை தடையின்றி திறக்கப்பட்டால் மட்டுமே அது சாத்தியம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இல்லையெனில் ஈரானை கட்காலத்திற்கு தள்ளுவோம் என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் சர்வதேச களத்தில் மத்திய கிழக்கில் தொடர்ந்து முன்னெடுக்க உள்ள தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இஸ்ரேலின் இறுதி முடிவு மிக முக்கிய பங்காற்றுகின்றது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க தவறிய நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது குறித்து தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல் முடிந்த பிறகு கூட்டணியில் அமெரிக்க உறுப்பினராக இருப்பது குறித்து இருமுறை சிந்திப்பீர்களா என்று டெலிகிராப் நாளிதழ் கேட்டபோது இது மறுபரிசீலனைக்கு அப்பாற்பட்டது என்றே நான் கூறுவேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதலில் சேருவதை நேட்டோ நட்பு நாடுகள் ஒருமனதாக எதிர்த்தாலும் குண்டுவீச்சுக்கு பதிலடியாக தெஹ்ரான் திறம்பட தடுத்துள்ள முக்கிய எரிசக்தி நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவுமாறு விடுத்த அழைப்புகளை நிராகரித்தாலும் அவை ட்ரம்பை கடும் கோபமூட்டியுள்ளன.
நான் நேட்டோவால் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதில்லை. அது ஒரு காகித புலி என்பது எனக்கு எப்போதுமே தெரியும். சொல்லப்போனால் புடினுக்கும் அது தெரியும் என்று ட்ரம்ப் மேலும் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் முடிந்தவுடன் நேட்டோவுடனான தனது உறவை வாஷிங்டன் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரது கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது ஆதரவை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டும் ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீதான அழுத்தத்தை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஈரானுடனான போரில் அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் மறுத்ததற்காக பிரிட்டன் பிரதமர் ஹேர் ஸ்டார்மரை ட்ரம்ப் மீண்டும் கடுமையாக சாடினார். உங்களிடம் கடற்படை கூட இல்லை, நீங்கள் மிகவும் பழமையானவர்கள். மேலும் செயல்படாத விமானம் தாங்கி கப்பல்களை வைத்திருந்தீர்கள் என்று பிரிட்டனின் போர்க்கப்பல் படையை பற்றி ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையிலான போர் 32வது நாளை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் வளைகுடா பிராந்தியத்திற்கு அதிரடியாக ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சனிக்கிழமை இடம்பெற்ற இந்த விஜயத்தின் போது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க படைகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட பீட் ஹெக்செத், எமது துருப்புக்கள் இந்த யுத்தத்தை தங்களது பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வெற்றிகரமாக முடிக்க விரும்புகின்றனர். இது ஒரு வரலாறு மற்றும் பாரம்பரியம் பற்றியது என தெரிவித்தார். மேலும் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த ராணுவத்தினர் மத்தியில் பெரும் ஆர்வம் காணப்படுவதாகவும் ஈரான் மீது பாரிய ரக குண்டுகளை பயன்படுத்த அவர் அனுமதி கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் சென்ற இடங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. ஈரான் மீதான போரில் அமெரிக்க தரைப்படை இறக்கப்படுமா என்ற கேள்விக்கு எதிரிக்கு எமது அடுத்த கட்ட நகர்வை தெரியப்படுத்த மாட்டோம், ஆனால் அனைத்து தெரிவுகளும் மேசையில் உள்ளன என்று பதிலளித்துள்ளார். ஈரானின் ராணுவ பலம் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த சில நாட்கள் மிகவும் தீர்க்கமானதாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஒருபுறம் கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் வலுவடைந்து வருவதாக ஹெக்செத் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் போர் நிறுத்தம் ஏற்படாத பட்சத்தில் ஈரானின் எண்ணெய் முனையங்கள் மற்றும் நேரு சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போரில் அமெரிக்கா தனது இலக்குகளை எட்டிவிட்டதாகவும் விரைவில் அந்நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறும் என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய உரையை நிகழ்த்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக பேசியவர், ஈரானால் இனி அணுவாயுதங்களை தயாரிக்க முடியாது என்ற நிலையை அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் உறுதி செய்துள்ளன. எனவே நாங்கள் மிக விரைவாக அங்கிருந்து வெளியேறுவோம். தேவைப்பட்டால் குறிப்பிட்ட இலக்குகளை மட்டும் தாக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் நடவடிக்கைகளுக்காக மீண்டும் வருவோம் என்றும் கூறினார். அதே நேரத்தில் ஈரானில் அமெரிக்காவின் நோக்கங்களுக்கு போதுமான ஆதரவை வழங்காத நேட்டோ கூட்டணி நாடுகளின் மீது தனது கடும் அதிருப்தியை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். நேட்டோ நாடுகளின் ஒத்துழைப்பின்மை எனக்கு மிகுந்த வெறுப்பை அளிக்கின்றது என்று கூறியவர், அமெரிக்காவை அந்த அமைப்பிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றுவது குறித்து நிச்சயமாக ஆலோசித்து வருவதாகவும் அதிரடியாக தெரிவித்தார். ஈரானின் அணுவாயுத திறனை அமெரிக்கா முடக்கிவிட்டதாக கூறிய ட்ரம்ப் படைகளை திரும்பப் பெறுவதற்கான துல்லியமான காலக்கெடுவை அறிவிக்கவில்லை என்றாலும் இது மிக விரைவில் நடக்கும் என்று உறுதியளித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகினால் அது உலகளாவிய பாதுகாப்பு சமநிலையை சீர்குலைக்கும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்று இரவு ட்ரம்ப் நிகழ்த்தவுள்ள சிறப்பு உரையில் இதுகுறித்து விரிவான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடலில் ஒரு புதிய நகரம் உருவாகிறது, அது அழிவின் நகரம். பிப்ரவரி 28 முதல் நீடிக்கும் இந்த உக்கிரமான போரில் ஈரானை முற்றுமுள்ளதாக முடக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இப்போது தனது ஆகப்பெரிய கடற்படை அஸ்திரத்தை ஏவியுள்ளார். வர்ஜீனியாவின் நோபோக் தளத்திலிருந்து USS ஜார்ஜ் H.W. புஷ் விமானம் தாங்கி கப்பல் நேற்று மாலை மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்டது. ஏற்கனவே அங்குள்ள USS ஏப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆகியவற்றுடன் இது இணைய போகின்றது. ஒரே பிராந்தியத்தில் 3 விமான தாங்கி கப்பல்கள் இருப்பது ஒரு முழுமையான போருக்கான அறிகுறியாகும். உலகின் மிகப்பெரிய கப்பலான போர் கடந்த மார்ச் 12 கப்பலின் சலவை கூடத்தில் ஏற்பட்ட மர்மமான தீ விபத்தால் பாதிப்படைந்தது. தற்போது குரோஷியாவின் ஸ்பிளிட் துறைமுகத்தில் பழுது பார்க்கப்பட்டு வரும் இந்த கப்பலுக்கு பதிலாகவோ அல்லது அதன் பலத்தை அதிகரிக்கவோ புஷ் கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது. 1092 அடி நீளமும் 1,00,000 டன் எடையும் கொண்ட இந்த USS ஜார்ஜ் H.W. புஷ் கப்பல் 2 அணு உலைகளால் இயங்குகின்றது. அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் எரிபொருள் நிரப்ப தேவையில்லாமல் இது இடைவிடாது தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்டது. பிப்ரவரி 28 தொடங்கிய தாக்குதல்களில் இது ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உட்பட 1340 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் உலக சந்தையை நிலைகுலிய தொடங்கியுள்ளது.